Hello friends, welcome back to our channel. நீங்க நான் பார்க்க போற வீடியோ இத பத்தினா தமிழ்ல பார்த்த அந்த மாதிரி Windows.old file அந்த ஃபோல்டர் பத்தின டீடைல்ஸ் தான் வந்து பாப்போம். once நீங்க OS வந்து சேஞ்ச் பண்றீங்க 7 to 10, 10 to 11 அல்லது 10ல வந்து நெக்ஸ்ட் வெர்ஷன் அப்கிரேட் பண்றீங்க, 11ல நெக்ஸ்ட் வெர்ஷன் அப்கிரேட் பண்றீங்கன்னா நீங்க once எல்லா OSல சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லோக்கல் C டிரைவ்ல நீங்க போய் செக் பண்ணி பார்த்திருப்பீங்க. என்னடா இது இந்த ஃபோல்டர் புதுசா இருக்கே, Windows.old இந்த ஃபோல்டர் நான் வந்து பார்த்ததே இல்லையே. OS சேஞ்சுக்கு அப்புறம் வந்திருக்கு. இந்த ஃபோல்டர் வந்து டெலீட் பண்ணலாமா? இது எப்படி வந்துச்சு? அண்ட் இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அண்ட் தெரியாம இருந்திருக்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த Windows.old ஃபைல் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி வந்து பார்ப்போம். ஒன்ஸ் நீங்க அப்கிரேட் மெத்தட் யூஸ் பண்றீங்க, Windows 11ல அல்லது Windows 10ல இருந்து அப்கிரேட் மெத்தட் யூஸ் பண்றீங்கன்னா OS எல்லாமே கம்ப்ளீட் ஆகி முடிச்ச உடனே லோக்கல் C டிரைவ் ஃபைல்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா Windows.old ஃபோல்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அண்ட் இன்னொரு மெத்தட்ல அது எப்படி அந்த ஃபோல்டர் கிரியேட் ஆகும்னா, ஒன்ஸ் நீங்க பென் டிரைவ் பூட் பண்ணி OS வந்து சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா நமக்கு அந்த நெக்ஸ்ட் அந்த லாங்குவேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம டிரைவ் செலக்ட் பண்ணுவோம். OS சேஞ்ச் பண்றதுக்கு அந்த டிரைவ் செலக்ட் பண்ணுவோம். C டிரைவ், D டிரைவ், E டிரைவ் நிறைய பார்ட்டிஷன் டிரைவ் கொடுத்திருப்பாங்க. அந்த டிரைவை நீங்க ஃபார்மட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தா இந்த ஆப்ஷன் ஷோ ஆகாது. ஃபார்மட் பண்ணாம சேம் C டிரைவ்ல இருக்கிற Windows 11லயே நீங்க அப்படியே அந்த ஃபோல்டர் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் விண்டோ ஓபன் ஆகும். இந்த இமேஜ்ல வந்து நீங்க வந்து பாருங்க, இந்த பாப்அப் விண்டோல ஷோ ஆயிருக்கும். இது வந்து இந்த பார்ட்ஸ்ல வந்து Windows.old பழைய ஃபைல்ஸ் இருக்கு, ப்ரீவியஸ் ஃபைல் இருக்கு. நீங்க இதுல வந்து சேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த ஃபோல்டர்ல வந்து கிரியேட் ஆகி இதுல உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து அதுல வந்து ஸ்டோர் ஆயிரும். சோ நீங்க ஒன்ஸ் நீங்க விண்டோஸ்ல நெக்ஸ்ட் OS வந்து சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட C டிரைவ்ல இந்த ஃபோல்டர் இருக்கும், Windows.old ஃபோல்டர். இதுல இருந்து நீங்க ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் OSல இருக்கிற ஃபைல்ஸ் மட்டும் எடுக்க முடியும், பட் நம்ம OS வந்து யூஸ் பண்ண முடியாது. இதுதான் அந்த Windows.old ஃபைல். ஒரு விண்டோஸ் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது பழைய விண்டோஸ்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே அந்த Windows.old ஃபைல்ல வந்து இருக்கும். சோ இதனால என்ன பெனிஃபிட் போன்னு சொல்லி வந்து கேப்பீங்க. சோ அது இருக்கு. என்னதுன்னா நீங்க அந்த மாத்திர OS இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்க டெஸ்க்டாப்ல, டவுன்லோட்ஸ்ல, பிக்சர்ஸ்ல, மியூசிக்ஸ்ல, வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே உங்களுக்கு முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். டவுன்லோட் பண்ண ஃபோல்டர்ஸ்ல நிறைய ஃபைல்ஸ் வச்சிருப்பீங்க, டெஸ்க்டாப்ல நிறைய ஃபைல்ஸ் வச்சிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் நான் வந்து ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து பப்ளிக்கா யூசர்ஸ் நான் வந்து கிளிக் பண்ணி நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும், நிறைய ஃபோல்டர்ஸ், அதுல டெஸ்க்டாப், பிக்சர்ஸ், மியூசிக், வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அதில் ஓப்பன் பண்ணிட்டு என்னோட வந்து ஒரு OSே வந்து அதில் இருக்குது அண்ட் டவுன்லோட் பண்ண ஃபோல்டர்ஸ், ஃபைல்ஸ் எல்லாமே வந்து அதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா, ஒரு வேளை OS சேஞ்ச் பண்ணும்போது மிஸ் ஆயிடுச்சுன்னா நியூ OS சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த Windows.old ஃபைலுக்கு வந்து அந்த தேவையான ஃபைல்ஸ் நம்ம மிஸ் பண்ண டெஸ்க்டாப்பில் இருக்க டாக்குமெண்ட்ஸில் இருக்க, டவுன்லோட்ஸில் இருக்க, பிக்சர்ஸ் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு தேவையான இடத்துல வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஃபோல்டரை டெலிட் பண்ணலாமா, டெலிட் பண்ண ஏதாவது ஆயிருமா, OS போயிருமா அப்படின்னு ஒரு டவுட்டும் இருக்கும். ஸோ பயப்படவே தேவையில்லை. ஜஸ்ட் அது ஒரு டெம்பரரி ஃபைல்ஸ் மாதிரி மட்டும்தான். உங்களுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் வேணுமோ அதை பேக்கப் எடுத்து வச்சுங்க. அந்த Windows.old ஃபோல்டரை அப்படியே வந்து டெலிட் பண்ணுங்க. டெலிட் பண்ணோன்னு நிறைய ஃபைல்ஸ் இருக்கும், அதனால் டெலிட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை நீங்கள் விண்டோஸோட செட்டிங்ஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஃபைல்ஸ் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் இதில் ஷோ ஆகும். இதில் டெம்பரரி ஃபைல்ஸ் டெலிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து டெலிட் ஆகும். ஸோ Windows.old ஃபோல்டர்னா பழைய OSல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே அந்த இதில் இருக்கும், ஷோவாக இருக்கும். நீங்கள் OSை வந்து யூஸ் பண்ண முடியாது, அதில் இருக்கிற ஃபைல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெலிட் பண்ணுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு டெம்பரரி ஃபோல்டர் மாதிரி தான். உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அந்த ஃபோல்டர் தாராளமாக நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஃபோல்டர் டெலிட் ஆனால் OS கரெக்டாக ஆயிருமா, OS ஏதாவது போயிருமான்னு சொல்லி பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பழைய OSல இருக்கிற உங்களுக்கு முக்கியமான ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுட்டு தாராளமாக டெலிட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.